சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்க இருக்கிறோம். எபேசியர் 4:12-13 வசனங்கள். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த நாளிலே பக்தி விருத்தி அடையுங்கள் என்கிற ஒரு தலைப்பு நம்ம தியானிக்க போகிறோம். எடிஃபையிங் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆர் சர்ச். எடிஃபையிங் ஆஃப் த சர்ச், சபையினுடைய ஒரு பக்தி விருத்தி. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாகவும் மற்றும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? சபையிலே அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபை தேவபக்தியால் இருப்பது மட்டுமல்ல, நன்றாய் கவனிங்கள், பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எல்லாவற்றிலையும் நாம் விருத்தியை விரும்புகிறோம். உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களிலையும் நான் என்ன அடையணும்? விருத்தி அடையணும், ஒரு உயர்வு அடையணும், மேன்மை அடையணும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? கர்த்தரை பற்றுகிற அந்த பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப அந்த பக்தியை நாம் விருத்தி அடைகிறோமா என்பதை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த காலம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் காலம், பக்தி விருத்தி அடையும் காலம், கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தப்படும் காலம். ஆமென். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் இன்னும் சீர் பொருந்த வேண்டிய காரியங்கள் உண்டு. சீர் பொருந்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பக்தி விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய அதிசீக்கிரமான வருகைக்கு சபை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்கள், இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்கு தான் தேவன் இந்த பூமியிலே ஊழியர்களை வைத்திருக்கிறார். சபையில 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நாட்களிலே சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகின. ஆமென். பக்தி விருத்தி அடைந்து பெருகின. சோத்திரம். யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:31 அதை வாசிக்கிறோம். சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகின. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலேயும் சபைகள் பெருக வேண்டும். எண்ணிக்கையிலும் தனத்திலும் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, சபைகள் எப்படி பெருக வேண்டும்? பக்தி விருத்தி அடைந்து பெருகும். அல்லேலூயா. ஆமா, பக்தி விருத்தி அடைந்து பெருக வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப நாம் பக்தி விருத்தி அடைய, அல்லது சபையானது பக்தி விருத்தி அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நீங்கள் நாடுங்கள். வாழ்க்கையிலே எதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்குகிறதோ அதை நாம் நாட வேண்டும். பக்தி விருத்தி உண்டாக்காதவைகளை நாம் நாடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பம் சற்று அதுக்கான தேவனுடைய பார்வையில உகந்ததாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தி உண்டாக்குகிறதோ அதன் மேல் நம்முடைய விருப்பம் இருக்கணும். பக்தி விருத்தியை உண்டாக்காதவைகளின் மேலே நம்முடைய விருப்பத்தை எடுத்து விட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். ரோமர் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய தக்கவைகளையும் நாட கடனும். கவனிங்கள், சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளை நாட கடனும். அந்நியோனிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னானத ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளை நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒன்னானத ஒருவருக்கு ஒருவர். எனக்கு அன்பானவர்களே, அப்ப நம்ம நாட்டம் எப்படி இருக்கணும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாடும். சண்டைக்குரியவைகள் அல்ல, இதற்குரியவைகளை சமாதானத்துக்குரியவைகளை நாடணும். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய விருப்பம் இப்படியாக இருக்கிறதா? சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் விரும்புகிறோமா? ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளை நாம் நாடுகிறோமா என்பதை நாம கேட்டு பார்க்க வேண்டும். சோத்திரம். நாமும் பக்தியில் விருத்தி அடையணும், நம் மூலமாக பிறரும் பக்தியை விருத்தி அடையணும். நாமும் விருத்தி அடையணும், நம் மூலமாக பிறரும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நம்மிடம் வருபவர்களை நாம் ஒருபோதும் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டுமே தவிர இருக்கிற பக்தியும் குறைத்து அனுப்பிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு சிலர் நம்மை நோக்கி அனுப்புவார். அப்ப அவர்களை நாம் பக்தி விருத்தி அடைய செய்து அனுப்ப வேண்டும். பக்தியை குறைக்க விடக்கூடாது. சோதரும் பாருங்கள், நாம் ஒவ்வொருவருக்குமே ஆறுதல் தேர்தல் தேவைப்படுகிறது. ஒருவேளை எவ்வளோ பெரிய விசுவாசத்துல பலவான்களாக இருந்தாலும், அநேக வருட விசுவாசிகளாக இருந்தாலும், அவர்களுக்கும் சில நேரங்களிலே என்ன தேவைப்படுகிறது? தேர்தல் தேவைப்படுகிறது. பக்தி விருத்தி அடைவதும் தேவைப்படுகிறது. எனக்கு தேவையில்லை என்கிற நிலையை யாரும் அடைகிறது இல்லை. யாருமே எனக்கு தேற்ற வேண்டியதில்லை, யாருமே எனக்கு பக்தி விருத்தி அடைய செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்ன அந்த நிலைமை யாருக்குமே இல்லை. எனவே ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். ஆமென். comfort each other and edify one another. ஒருவர் தேற்றுங்கள், ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்யுங்கள். ஆமென். இதுல நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த தேர்தல் தேவைப்படுகிறது, பக்தி விருத்தி அடைவதும் தேவைப்படுகிறது. எனக்கு அன்பாக 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் விதமாய் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே வாசிக்கிறேன். ஒருவரை தேற்றி முக்கியமான ஒரு காரியம், ஒருவரை தேற்றுங்கள், ஒருவரை தேற்றுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யும். இதுல யார் பெரியவெல்லாம் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும், பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. கம்போர்ட் ஈச் அதர் and edify one another. கண்பானவர்களே, அப்ப பக்தி விருத்தி உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல வாசித்தோம், யாவரோடும் சமாதானமாக இருக்க நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நாம் நாட வேண்டும். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 12:14 அதுதான் சொல்லுகிறது. யாவரோடும் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் என்று சொல்லுவது யாவரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. யாவரோடு எப்படி இருக்கணும்? சில சொல்லுவாங்க, நாங்க அவங்களோட பேசுறது கிடையாது, அவங்களுக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. இது ஒரு விசுவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லை. இப்ப இந்த நிலைமை மாறணும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, நான் பேசி பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையில என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஒருவரோடும் பகை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பகை என்கிற கசப்பான வேர் கூட உழைத்து எழுப்பக்கூடாது. ஒருவரோடு பகை இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். ரோமர் 12:17 அதை வாசிக்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். தமிழில் யோக்கியமானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்க்கிறதால் குட் திங்ஸ் have regard for good things in the sight of all men. அப்படின்னா நன்மையானவர்களை செய்யறதுங்க நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக என்னதான் செய்யணுமா? நன்மை. அப்ப ஒருவனுக்கும் தீமைக்கு என்ன செய்யாதீர்கள்? எல்லா மனுஷனுக்கும் நன்மை செய்கிற பாருங்க. நன்மை செய்யறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறது ரொம்ப எளிது. அது ஒன்றும் கஷ்டமே, அது ஒன்றும் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நன்மை செய்யறாங்க, நம்ம நன்மை செய்யறோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நமக்கு தீமை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்ப பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, நான் பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, தீமை செய்தவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, வாய்க்கிறது நன்மை செய்யணும். ஆமே, தீமைக்கு தீமை என்ன செஞ்சிடக்கூடாது. அதுதான் சொல்லுங்க, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாது. பக்தி விருத்தி, அதுதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமே, பொதுவா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்பாக நமக்கு என்ன பழக்கம்? நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. நல்லவனுக்கு நல்லவன். அதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. நல்லவனுக்கும் நல்லவன், கெட்டவனுக்கு எப்படிதான் இருக்கணும்? சொல்லுங்க, கெட்டவனுக்கும் நல்லவங்களாக தான் இருக்கணும். தீமைக்கும் என்னதான் செய்யணும்? நன்மைதான் செய்யணும். அதுதான் இப்போ 12:17 தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், சோத்திரம் நன்மை செய்ய நாடுங்கள். அது மாத்திரமல்ல, சோத்திரம் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15 மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற பொழுது இந்த காரியங்களை மறுபடியும் எழுதுகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15 ஒருவனும் மீண்டும் அந்த அதே காரியங்களை என்ன சொல்றாரு? அங்கே ரோமருக்கு எழுதும் பொழுதும் அதுதான் எழுதுகிறார், தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுதும் மீண்டும் அதை எழுதுகிறார். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு என்ன செய்யாதுங்க? தீமை செய்யாதபடி பாருங்க. ஏன்னா நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன? தீமைக்கு தீமை செய்தே நமக்கு அப்படி பழகி இருக்கிறோம். நான் நன்மைக்கு நன்மை செய்திருவேன், தீமைக்கு தீமை தான் செய்வேன்னு சொல்லி அப்படியே நான் பழகி இருக்கிறேன். ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். வாழ்க்கையில எப்பவுமே என்னதான் செய்யுமா? யாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப பக்தி விருத்தி உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்துக்கு அடுத்தவையில நாடணும். எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, நன்மை செய்யணும். நாமே அவங்க தீமை செஞ்சாலும் சரி, அவங்க நன்மை செஞ்சாலும் சரி, நம்ம என்ன செய்து கொண்டே தான் இருக்கணும்? நன்மை செய்ய செய்து கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். அதாவது ரோமர் 15:2 அதுதான் வாசிக்கிறோம். ரோமர் 14:2 நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவுள். அல்லேலூயா. பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பக்தி விருத்தியை நம்ம எப்படி நம்ம முக்கியப்படுத்துகிறோமோ அதே போல பிறனுடைய பக்தி விருத்தியை நம்ம என்ன செய்ய முக்கியப்படுத்தும். ஆமே, அல்லேலூயா. பிறரும் பக்தி விருத்தி அடையணும். சோத்திரம். அதனால அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமே, சோத்திரம். 1 கொரிந்தியர் 8:1 பின்பகுதியில் வாசிக்கிறோம். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ
பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்கிறோம். பக்தி விருத்தி அடையணும்னா என்ன காணப்படணும்? அன்பு. அன்புதான் பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு மாற்று மருந்து கிடையாது. அல்லேலூயா. அன்புக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் அன்போ என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, சொல்கிறோம், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் பாருங்க வரங்களை கொடுக்கிறார். சபை பக்தி விருத்தி அடைவதற்காக என்ன கொடுக்கிறார்? ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் தேவன் கொடுக்கிற அந்த வரங்களிலே நாம் தேடும் பொழுது, தேர்ச்சி அடையும் பொழுது, இன்னைக்கு நாமும் என்ன செய்வோம்? பக்தி விருத்தி அடையவும், சபை பக்தி விருத்தி அடையும். சோத்திரம். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகள் தேடும்படி நாடுங்கள். சபை பக்தி விருத்தி அடைத்தக்கதாக எவைகளில்? ஆவிக்குரிய வரங்களில். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க அவைகளில் தேடும்படி நாடுங்கள். எவைகளில்? ஆவிக்குரிய வரங்களில். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நமக்கு என்ன சொல்லுங்க? வெளிச்சங்கள். அதெல்லாம் நமக்கு கிடையாது. அது யாருக்கோ அப்படி அடையக்கூடாது. நம்மளை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம தான் சபை. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை என்பது ஒரு கட்டிடமே கிடையாது. அது சின்ன கட்டிடமா இருக்கலாம், அது பெரிய கட்டிடமா இருக்கலாம். அது ஒரு கேள்வி கிடையாது. சபை என்பது நீங்களும் நானும் தான் சபை. ஆமென். இப்ப சபை பாருங்க, நல்லா பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்களிலே நம்ம தேட வேண்டும், அதை நாட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பாருங்கள், வரங்கள் எப்படியாக பக்தி விருத்தி உண்டாக்குறது சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தில் எழுதப்பட்டது பாருங்க. அந்த வாசிக்காத ஒருவர் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். எல்லாம் சபையில காணப்படும். ஆமே. அப்பதான் பக்தி விருத்தி அடையும், சபை விருத்தி அடையும். பக்தியிலே, எண்ணிக்கையில, தரத்திலே எல்லாம் விருத்தி அடையணும் அப்படின்னா சங்கீதம் பாடுதல், போதகம் பண்ணுதல், அந்நிய பாஷை பேசுதல், தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துதல், அடுத்து வியாக்கியானம் பண்ணுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சபையில காணப்பட வேண்டும். வரங்களை அடையும்படி நாட வேண்டும். அந்த வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசன வரம் என்பது மனுஷருக்கு, அதாவது சபைக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்குமா. ஆமே. இப்ப தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்ய நீங்க நான் என்ன செய்யும்? இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நமக்கு தரும் வார்த்தைகளை சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக நம்ம என்ன செய்யும்? பேசணும். எடுத்து நீங்க வாசிப்பு அதே அதிகாரத்துல 3வது வசனம் எடுத்து வாசிங்க. தீர்க்க தரிசனம் என்னென்ன பாருங்க நன்மையை கொண்டு வந்து பாருங்க. மனுஷருக்கு என்ன கொண்டு வருகிறது? பக்தி விருத்தி, புத்தியை கொடுக்கிறது, ஆறுதலுக்காக. தீர்க்க தரிசனம் வர கிரியை செய்யணுமா வேண்டாமா? கிரியை செய்யும். அல்லேலூயா. யாரையோ கொண்டாடல, வெளியிலிருந்து யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்துதான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே நானும் யாரு? தீர்க்கதரிசி. ஆமே. ஆண்டு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, சபைக்கு என்ன சொல்ல அவர் வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும், சொல்லணும். தீர்க்கதரிசனம் சொல்லணும். நம்மை உங்களை ஆண்டு பயன்படுத்துவாராம். அல்லேலூயா. சுவாசிக்க உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆமே. என்னை கொண்டு சொல்லுவார்.
அதான் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. இப்ப நீங்க சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க, யாராவது ஒருவர் தேவையோடு பிரச்சனையோடு வந்திருக்கும் பொழுது சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? அவங்க புத்தியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். சொல்லப்பட்டிருக்கு சபை பக்தி விருத்தி அடையும். அதுதான் ஆண்டவர் வரங்களை வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த வர நெருக்கடியை செய்யணும் ஆண்டவரை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சோத்திரம் அதே ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் 4வது வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவர் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தனக்கு எது பக்தி விருத்தி உண்டாகிறது, சபைக்கு எது பக்தி விருத்தி உண்டாகிறது ஆவியானவர் தெளிவாக வச்சிருக்கிறார். இப்ப நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா யார் பக்தி விருத்தி? நமக்கு தான் பக்தி விருத்தி. அப்ப இதுவும் செய்யணும். அந்நிய பாஷை பேச பாருங்க, வீடுகளிலே தனிச்சவத்திலே அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலாம். சபையில கூடி வரும் பொழுதும் அந்நிய பாஷையில நீங்க கத்தரை நீங்க வர்ஷிப் பண்ணுங்க, ஆராதனை சொல்லும் பொழுதும் அந்நிய பாஷையில என்ன மாதிரி செய்யணும்? கத்தரை துதிக்கணும். அது போல தீர்க்க தரிசனம் சொல்லி சபையை பக்தி விருத்தி அடைய செய்வார். ஆமே. ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே பக்தி விருத்தி அடைய வேண்டும். அப்ப அந்நிய பாஷையும் பேசணும், தீர்க்க தரிசனம் வரவும் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அந்நிய பாஷை பேசும் பொழுது தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது சபை பக்தி விருத்தி அடைகிறது சொல்லி பார்க்கிறோம். ஆக சோதனம் பக்தி விருத்தி அடையத்தக்க காரியங்களை நம்ம என்ன செய்ய நாட வேண்டும். அவன் எப்படி செய்யணும்? ரெண்டாவது ஒரு காரியம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசணும். நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையும் இருக்குது, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தையும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. நல்ல கனியும் இருக்குது, கெட்ட கனி இருக்குது. நீங்க நம்ம நல்ல கனியாகிய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளலாம். சோதனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவாங்க. வாழ்க்கை வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அதுதான் நல்ல வார்த்தை. அதான் கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, கேட்கிறவங்களுக்கு கிருபை உண்டாகும். Amen. That it may impart grace to the hearers. கேட்கிறவங்களுக்கு கிருபை உண்டாகும். அந்த அளவுக்கு நீங்க பேசணும். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வார்த்தைகள். தேவன் எதெல்லாம் வெறுக்கிறார் அந்த வார்த்தை